நீங்க யாரு என்னன்னு உங்ககிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிட்டதுக்கு அப்புறம் தான் உங்க சம்பந்தப்பட்டவங்களை வர வைக்கணும். அவர் மனசுல என்ன இருக்குங்கிறத அவருக்கு நான் உணர்த்ததான் அடுத்த கேம் நடத்த போறேன். நேத்திக்கு நீங்க வெண்ணிலா சித்திய பொண்டாட்டின்னு சொன்னீங்கல்ல, அதனால்தான் சித்தி ஜனனி அத்திய தொத்துறாங்க. அதுனா ஜனனி, வீட்டுல இந்த மாதிரிலாம் விளையாடக்கூடாது, புரியுதா? சூழ்நிலை சரியில்லை, புரிஞ்சு நடந்துக்கணும். வெளியே போயிட்டு வந்துடுறேன். டேய் டேய், பேங்க் போன வா. ஒரு நிமிஷம் மாப்பிள்ள, உன் மனசுக்குள்ள இருக்கிற விஷயத்தை நீயா சொல்றதுக்கு முன்னாடி இவங்க ஃபோக்கஸ் லைட் அடிச்சு வெட்ட வெளிச்சமாக்கிட்டாங்க. அறிவு இருக்கா? அவங்க தான் சூழ்நிலை தெரியாம விளையாடிட்டு இருக்காங்க, நீ கூட சேர்ந்து விளையாடிட்டு இருக்க. விளையாடல மாப்பிள்ள, வெட்ட வெளிச்சமாக்குனது ஒரு விதத்துல நல்லதுதான். புரிய வேண்டிய அவங்களுக்கு புரிஞ்சும்ல, நீ தனியா புரிய வைக்க வேண்டிய அவசியம் இல்ல. தேவையில்லாம் பேசுக்கிறது சொல்லிட்டேன். குழந்தைங்க அவங்க தான் விளையாடுறாங்கன்னா உன் வயசுக்கு தான் தேவையா? ஓட்டோவை முடிட்டு வாடா. சும்மா பாப்பலாம். ஏய், என்னடி இங்க நின்னுட்டு இருக்கீங்க? சீக்கிரமா ரெடி ஆகுங்க, வெளியில போலாம். என்னடி திடீர்னு பிளானு? எங்க போறோம்? எங்க போறோம், எதுக்கு போறோம்லாம் தெரியாது. ஆனா பிளான் என்னன்னு மட்டும் தெரியும். அக்ஷயா, ஒரு விஷயம் கவனிச்சியா? ஜனனி வந்து வெண்ணிலாவை பொண்டாட்டின்னு கூப்பிட்டதா சொன்னப்போ மாமா முகம் சந்தோஷமா மாறுறதுக்கு பதிலா பயத்தோடையும் கலவரத்தோடையும் மாறுச்சு. டக்குன்னு திரும்பி என்னதான் பார்த்தாரு. நான் என்ன யோசிக்கிறேன், நான் என்ன பண்றேன்னு பயத்தோட பார்த்தாரு. மாமா மனசுக்குள்ள வெண்ணிலாவை கட்டிக்கணுங்கிற ஆசை வந்திருக்கு. ஆனா அந்த ஆசைக்கு குறுக்க வர போறதும் நான் தானே. அவர் நல்லாவே புரிஞ்சு வச்சிருக்காரு. ஆனா நான் அதுக்கு ஸ்பீட் பிரேக்கரா இருக்க கூடாது. ஆனா அந்த ஆசைய அவர் வெளிப்படுத்தணும். அத வெளிப்படுத்துறப்போ நான் அவரை கையும் களவுமா பிடிக்கணும், பிடிச்சே தீரணும். அப்போ அவர் வாயால அவர் கட்டிக்க போறது என்னையா வெண்ணிலாவையான உண்மைய சொல்ல வைக்கணும். நான் சொன்னா அதுக்கப்புறம் கேள்வியே கிடையாது. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். வெண்ணிலான்னு மட்டும் சொன்னாரு, மாமாவுக்கு தீபாவளி வீட்டுக்குள்ளேயே வான வேடிக்கை நடக்கும். அதுக்கு மாமா ரெடியா இருக்கணும்ல. நாம இன்னைக்கு ஃபுல்லா வெளியில தான் இருக்க போறோம். வீடு மொத்தத்துக்கும் இந்த செய்திய பரப்பி விடணும். மாமா காதுக்கும் இந்த விஷயம் போய் சேரணும். அதுக்கப்புறம் தான் அந்த அண்ணாமலை ஏதாவது ஒரு பிளான் போட்டு மாமாவை வெண்ணிலா கூட சந்திக்க வைக்கணும்னு நினைப்பான். அது நடந்ததும் அவங்க ரெண்டு பேரையும் சேர்த்து கையும் களவுமா போட்டு. புரிஞ்சுதா? வாங்க, ரெடி ஆகுங்க. அவங்கள மாட்டி விட்டுட்டு வேடிக்கை பார்க்கணும். மனசு துடிக்குது. வாங்க. அப்பா பசிக்குதே பசிக்குதே. ஐயோ ஜிலேபி, இப்ப நாம பாட்டுக்கு வெளியே போலான்னு கிளம்புறோம். அங்கெல்லாம் நல்ல சாப்பாடு கிடைக்குமோன்னு தெரியலையே. எதுக்கும் வெண்ணிலா கையால ஒரு பார்சல் கட்டி கொடுன்னு சொல்லி வாங்கிட்டு வந்துட்டுமா? பட்டு, அப்புறம் எதுக்கு வெளியில வரீங்க? இங்கே உட்கார்ந்து வேலைக்கு கொட்டிக்க வேண்டியதானே? அப்படி இல்ல ஜிலேபி, ஒரு முன்னேற்பாடு பண்ணலான்னு பார்த்தா நீ என்ன புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற. என்ன பண்றது?
கொஞ்சம் பேசாம இருங்க. திவாலான சீட் கம்பெனில பணம் போட்டு ஏமாந்தவன் புலம்புற மாதிரி இந்த புலம்பிட்டு இருக்க. என்னாச்சு? ஒண்ணும் இல்ல மாப்பிள்ள, என் மனசு யாருக்குமே புரிய மாட்டேங்குது, அதான் புலம்புறேன். கரெக்டா சொன்னாலங்கப்பா. இந்த வீட்டுல தான் ஒருத்தரோட மனசை ஒருத்தர் சரியா புரிஞ்சுக்க மாட்டேங்கிறாங்களே. அப்படி புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அம்மா, என்ன எல்லாம் மொத்தமா கிளம்பிட்டீங்க? எங்க போறீங்க? இல்லப்பா, ஸ்வேதா தான் மனசு சரியில்லைன்னு சொன்னா, அதான் அவளுக்காக எல்லாரும் கோயிலுக்கு போயிட்டு இருக்கோம். கோவிலுக்கு போறீங்களா? சரி, உள்ளூர் கோவிலா வெளியூர் கோயிலா? ஏன் நீங்களும் ஜாயின் பண்ணலான்னு ஒரு ஐடியா இருக்கா? யாரு? நானு உங்களோட ஜாயின் பண்ணுமா? அதுக்கு வழியே இல்ல, ஏகப்பட்ட வேலை இருக்கு. இப்ப பேங்க் போகணும், செங்கல் சொல்லுக்கு போய் லோடு எல்லாம் ஏற்றி அனுப்பிச்சாங்களான்னு பார்க்கணும். நீங்க போயிட்டு வாங்க. நாங்களாம் வெளியூர் போறோம். தரிசனம் முடிச்சிட்டு வர்றதுக்கு ராத்திரி ஆயிடும். பரவாயில்ல பரவாயில்ல, நிதானமா நல்லா தரிசனம் பண்ணிட்டு சேமமா போயிட்டு வாங்க. அப்புறம் நல்ல மாப்பிள்ளை கிடைக்கணும்னு வேண்டிட்டு வாங்க. ஓகே? நாங்க வேண்டிக்கிறோம். வேண்டிக்கோங்க வேண்டிக்கோங்க, நல்லா வேண்டிக்கோங்க. பாய்டா, டாடா, see you, bye bye. அப்பாடா, ஒரு வழியா ஸ்வேதா அண்ட் டீம் வீட்டை விட்டு கிளம்பி போயிடுச்சு. ருத்ரா குட்டியையும் ஜனனியும் எப்படியாவது வீட்டை விட்டு வெளியில கூட்டிட்டு போயிட்டோம்னா வெண்ணிலாவும் மாப்பிளையும் தனியா இருப்பாங்க. ரெண்டு பேரும் தனியா இருந்தாங்கன்னா மாப்பிளையும் வெண்ணிலாவும் மனசு விட்டு பேசுவாங்க. இவன் மட்டும் மனசு விட்டு பேசிட்டான்னா எல்லா பிரச்சனையும் சால்வ் ஆயிரும். அதுக்கப்புறம் டும் 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 கல்யாணம் தான். ஹாய் ருத்ரா குட்டி. ரொம்ப நாளா நீ இந்த அண்ணாமலை அங்கிள் கிட்ட அங்கிள் தீம் பார்க் கூட்டிட்டு போங்கன்னு கேட்டுட்டு இருந்தியே. இன்னைக்கு இந்த அண்ணாமலை அங்கிள் உன்னை தீம் பார்க் கூட்டிட்டு போக போகிறார். அப்படியா? நான் எதுவும் அப்படி கேட்கலையே. கேட்கலையா? நீ கேட்ட, உனக்கு இப்போ ஞாபகப்படுத்தி ஜாஸ்தி ஆயிடுச்சு. நாம இன்னைக்கு போறோம். ஓகே ஜனனே, நீ வா. என்ன விஷயம்னு? நம்ம தீம் பார்க் போயிட்டு வரலாம். என்ன ஜாலியா? சொல்றீங்க? நம்ம மட்டும் எப்படி போறது அத்தை? வெண்ணிலா சித்தியும் அப்பாவையும் விட்டுட்டு எப்படி போறது? அவங்களே கூட்டிட்டு போலாம் அத்தை. இங்க பாரு ருத்ரா, விஷயத்த புரிஞ்சுக்காம தகராறு பண்ணாத. நம்ம 3 பேர் மட்டும் தான் போறோம், புரிஞ்சுக்கோ. உனக்கு வெண்ணிலா சித்தி அம்மாவா வரணுமா வேணாமா? ஆமா, வரணும். அப்போ நாங்க சொல்றத கேட்டுட்டு எங்க கூட வா. புரிஞ்சுதா? அதுக்கும் இதுக்கும் என்ன சம்பந்தம்? சம்பந்தம் இல்லாம இருக்குமா? நீ வா, நான் சொல்றேன். ருத்ரா குட்டி, சரி சரி, அப்பனா போலாம் அத்தை. அண்ணி, நாங்கெல்லாம் தீம் பார்க் போலான்னு கிளம்பிட்டு இருக்கோம். நீங்களும் சீக்கிரமா கிளம்பி வாங்களேன். இல்ல ஜனனி, மத்தியான சாப்பாட்டுக்கு நான் இன்னும் எதுவுமே ரெடி பண்ணல. மாமா வேற மத்தியான சாப்பாட்டுக்கு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காரு. ஏகப்பட்ட வேலை இருக்கு. நீங்க 3 பேரும் போயிட்டு வாங்களே. ஜனனி, எங்கடி கூப்பிட்டதும் நானும் வரேன்னு சொல்லிடுவாளோன்னு நினைச்சேன். கூப்பிட்ட வரமாட்டாங்கிறது தெரிஞ்சு வச்சுட்டு தான் கூப்பிட்டேன். யோ சோ ஜீனியஸ். சரி சரி, வாங்க வாங்க, சீக்கிரம் போலாம். நீங்க சீக்கிரம் ரெடி ஆகுங்க. நான் மேல போயிட்டு என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு வந்துடுறேன். ருத்ரா குட்டி, வா கிளம்பலாம். ஹலோ மாப்பிள, எங்க இருக்க? டேய், நம்ம ரைஸ் மில்ல இருந்து செங்கல் சொல்லிக்கு போயிட்டு இருக்கேன். சரி, நான் உன்னை பேங்க்கு போக சொல்ல போல. நீ ஒன்றும் அதை விடு. நான் ருத்ரா குட்டியும் ஜனனியும் கூட்டிட்டு தீம் பார்க் போறேன். டேய், நான் உனக்கு எவ்வளவு முக்கியமான வேலை கொடுத்துருக்க, அதை விட்டுட்டு வேற எங்கேயோ போறேன்னு என்னடா அர்த்தம்? ஆமா, அது ஒரு பொல்லாத வேலை. இது பாரு, குறுக்கு பேசாம சொல்றத கேளு.
இன்னைக்கு இல்லாத அதிசயமா ஸ்வேதாவும் குட்டிச்சாத்தன் கூட்டமும் கோவிலுக்கு போறாங்களாமா. போயிட்டு திரும்பி வர ராத்திரி ஆயிருமா. அது இல்லாம நான் ருத்ரா குட்டியும் ஜனனியும் தீம் பார்க் கூட்டிட்டு போயிட்டேன்னா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. வெண்ணிலா மட்டும் தனியா இருப்பா. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்கு வந்தவகிட்ட மனசு விட்டு பேச வேண்டியதில் பேசு. அப்புறம் வெண்ணிலா பூ கேட்டா வரும்போது வாங்கிட்டு வா. என்ன? சரிடா. அப்பாடா, சரிடான்னு வாயில இருந்து ஒரு வார்த்தை வர்றதுக்கு நான் எவ்வளவு குட்டிக்காரன் நடிக்க வேண்டியிருக்கு. சரி, நான் வச்சிடறேன். அங்கிள் நான் ரெடி ஆயிட்டீங்களா? நாங்க ரெடி. Shall we go? Yes, we go. Go? Come. ஆனா ஒரு நிமிஷம் கொஞ்சம் நில்லுங்க. ருத்ரா குட்டி, இதுல பழம், ஸ்நாக்ஸ் எல்லாமே இருக்கு. பசிச்சதுன்னா சாப்பிட்டுக்கோ. சித்தி உனக்கு சூப்பரா சாப்பாடு செஞ்சு வைக்கிறேன். நீ சாயந்தரம் வந்து சாப்பிட்டுக்கோ. அது வரைக்கும் வயித்த காலியா வச்சுக்கோ. சரியா? இந்தா, பார்த்து பத்திரமா போயிட்டு வாங்க. Okay, bye. வா. பாய் அண்ணி. பாய், போயிட்டு வா. ஏய், காரை கொஞ்சம் ஸ்டாப் பண்ணுங்க. ஏன் என்னாச்சு? ஏன் இப்ப காரை நிறுத்த அம்மா, சொல்ற? சும்மா தொண கேள்வி கேட்டுக்கிட்டே இருக்காது. காரை கொஞ்சம் சைடுல ஸ்டாப் பண்ணுங்க. சரி. ஹலோ, சொல்லுப்பா. நீங்க எல்லாம் வீட்ல இருந்து புறப்பட்டு போனதும் அண்ணாமலையா தீம் பார்க் போறேன்ட்டு ருத்ராவையும் ஜன்னியம்மாவையும் கூட்டு போனாங்கம்மா. அதுக்கப்புறம் முத்தரசன் ஐயாவுக்கு ஃபோன் பண்ணி உடனே சீக்கிரம் வீட்டுக்கு வாங்கன்னு சொன்னாருமா. சரி வை. என்னோட யூகம் இவ்ளோ சீக்கிரம் வேலை செய்யணும்னு நான் நினைக்கவே இல்லை. முத்தரசன் மாமா கூடிய சீக்கிரமே அண்ணாமலையோட இன்ஸ்ட்ரக்ஷன் படி வீட்டுக்கு வர போறாரு. நான் இன்னைக்கு கையும் களமா பிடிக்க தாண்டி போறேன். விட மாட்டேன். இந்த ஊருக்குள்ள திடீர்னு சிறுத்தை புலி வருதுன்னு சொன்ன உடனே வனத்துறையில என்ன பண்ணுவாங்க தெரியுமா? என்ன பண்ணுவாங்க? ஒரு ஆட்டை கொண்டு வந்து கூண்டுல அடைச்சு கூண்டோட கதவை திறந்து வைப்பாங்க. சிறுத்தை அங்க சுத்தி இங்க சுத்தி அந்த ஆட்டை தேடி கூண்டுக்கு வரும். கூண்டுக்கு வந்ததும் அந்த கூண்டை சாத்திடுவாங்க. அதுக்கப்புறம் அந்த சிறுத்தை சிக்கி சின்ன பின்னமாயிடும். இப்ப கொஞ்ச நேரத்துல அதுதான் நடக்க போகுது. முத்தரசன் மாமா வீட்டுக்கு வந்ததும் என் கையில சிக்கி சின்ன பின்னமாக போறாரு. கையும் களவுமா பிடிச்சு அவரை அவமானப்படுத்திய தீருவேன். ஐயோ, ஏய், ஏதாவது சொதப்புன உன்னை கொன்னுடுவேன். வா. அம்மா, எனக்கும் அக்ஷயாக்கும் இப்ப கொஞ்சம் வேலை இருக்கு. அதனால நாங்க வெளியில கிளம்புறோம். நீங்க கோயிலுக்கு போயிட்டு வாங்க. என்னடி நீ? உனக்கு சீக்கிரமா கல்யாணம் நடக்க கோவிலுக்கு வேண்டுதல் பண்றதுக்கு தானே போறோம். நீயே போலான்னு சொல்லிட்டு இப்ப வரலங்க. நானும் சீக்கிரம் கல்யாணம் நடக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு வேலையா வீட்டுக்கு போறேன். புரியுதா? இங்க பாரு, சும்மா எல்லாத்துக்கும் விளக்கும் கேட்டுட்டு இருக்காத. போ, கோயிலுக்கு போய் நல்லபடியா வேண்டிக்கிட்டு வா. சரி சரி. வர வர நீ என்ன அம்மாவா கூட மதிக்கிறதே இல்ல. கிளம்புங்க. நீ வண்டி எடுப்பா. வாங்க மாமா, வாங்க. இப்படி ஒரு சந்தர்ப்பத்துக்காக தான் இத்தனை நாளா காத்துக்கிட்டு இருந்தேன். வசமா மாட்டினீங்க. ஐயோ கடவுளே, நான் வேற இவகிட்ட தனியா மாட்டிக்கிட்டேன். இன்னைக்கு என்னெல்லாம் நடக்க போகுதோ? நான் ருத்ரா குட்டியும் ஜனனியும் தீம் பார்க் கூட்டிட்டு போயிட்டேன்னா வீட்டுல யாரும் இருக்க மாட்டாங்க. வெண்ணிலா மட்டும் தனியா இருப்பா. இது ஒரு நல்ல சந்தர்ப்பம். நான் சொன்னதுல ஞாபகம் இருக்குல்ல, வீட்டுக்கு வந்தவகிட்ட மனசு விட்டு பேச வேண்டியதுல பேசு. அண்ணா, ஒரு இளநீர் விட்டுக்கண்ணா. இந்தாங்கய்யா. நான் வச்சுக்கோங்கண்ணா. வெண்ணிலா பூ கேட்டா வரும்போது வாங்கிட்டு வா.
மேடம் சார் ஒன்றும் இல்லை, எனக்கு சின்னதாக ஒரு வேலை இருக்கு, நான் வீடு வரைக்கும் போகணும். செங்கல் சூழ்லேருந்து அனுப்ப வேண்டிய லோடெல்லாம் கொஞ்சம் பக்கத்துல இருந்து அனுப்பிச்சு விட்றீங்களா? அனுப்புறேன் சார். நான் கணக்கு வந்து அப்புறமா பார்க்குறேன். ஓகே சார். சரி. என்னடி இன்னும் மாமாவை காணோம்? ஏய் எனக்கு என்னடி தெரியும், நானும் உன்ன மாதிரி தானே வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். எனக்கு அப்படியே மனசு படபடப்பா இருக்கு. மாமா சீக்கிரம் வரணும், சீக்கிரமா அவரை பார்த்து மாட்டி விடணும்னு மனசு படபடப்பா இருக்கு. ஆமா, நீ தான் இப்படி எல்லாம் நடக்கும்னு நினைக்கிற. ஒருவேளை இப்படி எதுவுமே நடக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுவ? ஏன்டி இப்படி முறைக்கிற? நீ எல்லாம் ஒரு ஃப்ரெண்டா? என் பக்கத்துல இருந்துகிட்டு எல்லாம் நடக்கும் ஸ்வேதான்னு சொன்னாதானே நடக்கும். அதை விட்டுட்டு நடக்கலன்னா என்ன பண்றதுன்னு அப்படியே நெகட்டிவ் மைண்டோடயே இருக்க. நல்ல குட்டிக்கு மட்டும் தெரியுது. வர வர நீ ரொம்ப திட்டுற. உன்னை திட்டாம என்ன பண்றது? என்ன பண்றதும் பாத்தியா, நான் சொன்னது நிஜமாயிடுச்சு. முத்தரசு மாமா வண்டி வந்துருச்சு. ஹீரோ வந்துட்டாரு. ஹீரோயின் உள்ள கிச்சன்ல வேலை பார்த்துட்டு இருக்காங்க. இப்போ ஹீரோவும் ஹீரோயினும் உள்ள டூயட் பாட போறாங்க. அதான் நான் பார்த்து கரெக்டா மாட்டி விட போறேன். சரி சரி, நான் பின்னாடி வழியா வீட்டுக்குள்ள போற நேரம் வந்துருச்சு. வா வா. வா. ஸ்வேதா, ஏ பாத்துடி, புடிச்சுக்கோடி, விழுந்துருதுடி. நீ முதல்ல வாய் வைக்காத. எப்ப பார்த்தாலும் விழுந்துராத, மாட்டிக்காதன்னு நெகட்டிவாவே பேசுறது. இறங்கி வந்த கொன்னுடுவேன். சரி சரி, நீ மேல போ, எல்லாம் நல்லா நடக்கும். என் ஆசீர்வாதம் எப்பவும் உண்டு.